ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஸ்டோரியை முடிச்சிட்டோம். என்னவளை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும் போது கூட நான் இவ்வளவு சந்தோஷப்படல. ஆனா இப்போ பிகே சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 274 எபிசோடு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. 4th எபிசோட்லயே சரி ஓகே இத எண்ட் பண்ணிடலாம், என்னவளே பார்ட் 2 ஆரம்பிக்கலாமா அப்படின்னலாம் என் மைண்ட்ல போயிட்டே இருந்துச்சு. என்னவளையில எவ்வளவு வியூஸ் போயிட்டு இருந்தேன்னு நீங்க பாத்திருப்பீங்க. பிகேல எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். செகண்ட் எபிசோட்ல இருந்தே கிட்டத்தட்ட 5000 வியூஸ் கம்மி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் வியூஸ் டவுன் ஆயிட்டே இருந்துச்சு. அவ்வளவுதான் போங்க, இந்த கதைக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒண்ணு தோணிட்டே இருந்தது. ஒன்னு ஆரம்பிச்சிட்டோம், 5000 பேர் போனாலும் இன்னும் 10,000 பேராச்சும் இருக்காங்க, அவங்களுக்காக ஆரம்பிச்ச கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் கண்டினியூ பண்ணேன். நிஜமா சொல்றேங்க, 274 எபிசோட்ஸ் நான் கொண்டு வருவேன் நான் ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க மட்டும்தான். ஸ்டார்டிங் 4 எபிசோட்ஸ் நீங்க நெகட்டிவா பேசினாலும் அப்புறம் நாங்க போட்ட வீடியோவை பார்த்துட்டு சரி ஓகே இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு பிகே சக்சஸ்ஃபுல்லா 274 எபிசோட்ஸ் முடிச்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் பாரதியின் காதலி சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்லனா இந்த சக்சஸ் இல்ல. ஒரு 120 150 எபிசோட்ஸ் வரைக்கும் ஸ்டோரி ரொம்ப ஜாலியா போயிருக்காது, அது எனக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். காரணம் கிட்டத்தட்ட 150 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், நான் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் ஸ்டோரி அழகா ஜாலியா காமெடியா மூவ் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகி எதையாவது பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா ஸ்டோரியை ஜாலியா காமெடியா மூவ் பண்ணவே முடியாது. நான் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் ஸ்டோரியும் சந்தோஷமா இருக்கும். 150 எபிசோட்ஸ் வரைக்கும் உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டே இருந்தீங்க என்னாச்சு உங்களுக்கு, என்னவளையில எல்லாம் நீங்க எமோஷனலா இருக்க சீன்ல கூட காமெடி எடுத்துட்டு வருவீங்க. இங்க எல்லாருமே அழுதுட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு சோகமான விஷயமே போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த ஸ்டோரி டவுன் ஆனதுக்கு காரணமா நான் தான். 150 எபிசோட்ஸ்க்கு பிறகு நானே எந்திரிச்சு எனக்கு நானே ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி தான். சீரியஸா இப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நான் சாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பி. நேத்துக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எப்பவும் முடிச்சிடலாம், இதுக்கு மேல இதை என்னால எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு ஒரு மனசு சொன்னாலும் 5000 பேர் போனாலும் உனக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீ உண்மையா இருக்கணும், அவங்களுக்காக இந்த கதையை மூவ் பண்ணியே ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சிட்டு தான் கதையை மூவ் பண்ணேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு புது கதை ஆரம்பிக்கும் போது நீங்க எங்களுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த கதை மூவ் ஆகும். நீங்க பொறுமையே இல்லாம கதை ஆரம்பிச்ச எங்களுக்கு உங்க கருத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசுறீங்க, என்னென்னமோ பேசுவீங்க. அது எனக்கு பிகேல நடந்துச்சு. நிஜமா சொல்றேன், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எங்களை தூக்கி விடுறதுக்காக பண்றது இல்ல. நிஜமா நீங்க தூக்கி விடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்த உடனே கண்டிப்பா நமக்கு புரியாது இல்லையா? நீங்க எனக்கு ஏதோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோவை போடுவேன். ஃபைனலா நீங்க புரிஞ்சுப்பீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் புரிஞ்சுப்பீங்க. ஓகே அவங்களுக்கு டைம் கொடுப்போன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருப்பீங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் வேற இடத்துல இருந்து அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அடுத்த கதை பெஸ்டா கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே உங்களுக்கு புரியுமா, உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பார்த்த உடனே கண்டிப்பா நமக்கு பிடிக்க போறதும் கிடையாது, பார்த்த உடனே புரிய போறதும் கிடையாது. புது கதையை ஏன் ஸ்டார்ட் பண்றோம், எல்லாமே புதுசா காமிக்கணும், ஸ்டோரி புதுசா இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் புதுசா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தானே புது கதை ஆரம்பிப்போம். அப்படி இல்லைன்னா பழசையே நம்ம ஓட்டிட்டு இருக்கலாம்ல. அதுதாங்க சொல்றேன், உள்ள வரும்போது எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். இங்க பிகேல பார்த்தத பிகேவோட விட்டுருங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும், இவங்களோட பேர் நல்லா இருக்கும், இவங்களோட காமெடி நல்லா இருக்கும், இவங்களோட அண்ணன் தங்கச்சி பாசம் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இந்த பிகேல விட்டுட்டு புது கதைக்குள்ள வாங்க. ஏன்னா நம்ம இது அதோட கண்டினியூட்டி எடுக்கல, புது கதையா தான் ஆரம்பிக்க போறோம். சோ எல்லாமே புதுசா தான் உங்களுக்கு இருக்கும். நான் ஏன் இவ்வளவு பேச வேண்டியதா இருக்குன்னா கொஞ்சம் பயமா இருக்குங்க. நெகட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா நான் ஒரு இடத்துல உடைஞ்சிருவேன். உடையும் போது கண்டிப்பா காமெடிங்கிற விஷயம் இருக்காது, வீடியோ வரும் ஆனா காமெடி இருக்காது. நம்ம மனசளவுல உடைஞ்சு போயிருந்தோம்னா நம்மளால யார்கிட்டயாவது சிரிச்சு பேச முடியுமா? அதுதாங்க இங்கே நடக்கும். உங்களுக்கு ஸ்டோரி ஜாலியா வேணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா ஜாலியா போகும். தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க மத்தவங்க சேனல் கூட என்ன கம்பேர் பண்ணி பேச மாட்டீங்க. என் கதைக்கு கூட தான் கம்பேர் பண்ணுவீங்க. அந்த டைம்ல எனக்கே ஏகப்பட்ட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். என்னடா இது ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், புது கதையில இங்க இருக்கிற பேர் தான் இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா எந்த பேருமே இங்க இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. நீங்க ஆசைப்படுறவங்க எல்லாம் இருப்பாங்க. அன்பு இருப்பாரு, சாம் இருப்பாரு, குரு இருப்பாரு, ஆதி இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அன்புக்கு இனியாதான் வேணும் இல்லைன்னா பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் நான் மாத்த மாட்டேன். சாம்க்கு இசை தான் வேணும் இல்லைன்னா நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் இசை பேர் கிடையாது.
குருக்கு மித்ரா தான் வேணும், இல்லைன்னா நான் unsubscribe பண்ணுவேன், இல்லைன்னா உங்க வீடியோ பார்க்க மாட்டேன், உங்களுக்கு வியூஸ் டவுன் ஆகும், வியூஸ் போகாது. என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் நான் புதுசா தான் கொண்டு வர போறேன். ஒன்னும் இல்லைங்க, ஜஸ்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாத்த போறோம். என்னவளே முடிச்சதுக்கு பிறகு விக்கி கேரக்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்கிட்டே பர்சனலா நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உங்க கதைக்கு பிறகுதான் இந்த விக்கி கேரக்டருக்கு ஒரு உயிர் கிடைச்சிருக்கு. நாங்க இந்த கேரக்டர் வச்சா கூட விக்கின்னு தான் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. எங்க கதையில இந்த கேரக்டருக்கு நாங்க வேற பேர் கொடுத்தாலும் விக்கின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கேரக்டருக்கு நீங்க உயிர் கொடுத்திருக்கீங்கன்னு. உண்மையை சொல்ல போனா விக்கி தமிழ் கான்செப்ட்ல நான் ஹீரோவா சாம போட்டிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா அது கதை அப்படி. இந்த ஆளை வச்சதுனால தான் இந்த கதை நல்லா போச்சான்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையாது. எனக்கு தெரியும், ஒரு கதைக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோமோ அதை பொறுத்து தான் அந்த பேர் ஃபேமஸ் ஆவாங்க. தமிழ் விக்கியா அந்த அளவு ரீச் ஆனவங்க. அதே பேரை தான் நான் அன்பினியாவா வச்சேன். என்னவளை தமிழ் விக்கி வியூஸ் எல்லாம் போய் பாருங்க, எந்த அளவுக்கு பிச்சுட்டு போயிருக்குன்னு மட்டும் பாருங்க. அதே பேரை தான் பாரதியின் காதலிலேயே வச்சேன். எங்க போனாங்க? 15,000 பேருக்கு மேல காணோம். ஒரே காரணம், நம்ம கதைக்கு எப்படி ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் மக்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களே தவிர, நான் தான் விக்கி கேரக்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், என் மூலமா தான் அந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கு பிறகுதான் நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க நான் சொன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. என் ஒரு கதைக்கு அது நல்ல ரீச் கிடைச்சது, அடுத்த கதைக்கு அதே பேர் எனக்கு ரீச் கிடைக்கல. காரணம், இங்க நான் என்ன கொடுக்கறனோ அதுபடிதான் அந்த பேர் ஃபேமஸ் ஆகும். என்னதான் விக்கி கேரக்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தாலும் அந்த கேரக்டர் மற்ற சேனல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதுபடிதான் அது வியூஸ் போகும். டவுன் ஆனாலும் அவங்க தான் பொறுப்பு, ரொம்ப ஹை லெவல்ல பிச்சுக்கிட்டு போனாலும் அவங்க தான் பொறுப்பு. அந்த வகையில நம்மளோட அடுத்த கதையில ஆதிக்கு வித்யா பெயர் இல்ல. சஞ்சய்க்கு பிரியா, விக்கிக்கு தமிழ், ஆதிக்கு கனிஷா, சஜுக்கு ஜெஸ்ஸி, ரோஹித்க்கு சாரா, வினித்துக்கு அஞ்சு, ரிஷிக்கு சங்கீதா, சாம்க்கு இசை, அன்புக்கு இனியா, மித்ரனுக்கு மது, குருக்கு மித்ரா. எந்த ஃபீமேல் கேரக்டரையாவது நான் நெகட்டிவா காமிச்சிருக்கேனா? உங்களுக்கு நெகட்டிவா தோணுங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கா, ஓகே சொல்ல மாட்டேங்கிறா, இவ்வளவு நாள் இவன் பின்னாடியே சுத்துறான், இல்ல ஓகே சொல்ல மாட்டேங்கிறா, கதை வந்து ஒரு மாதிரி இவளால போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவா போகுமே தவிர, நான் எந்த ஃபீமேல் கேரக்டரையும் நெகட்டிவா காமிச்சதே கிடையாது. நான் காட்டவும் மாட்டேன். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னோட ஹீரோ ஹீரோயின், சோ வந்து நான் நெகட்டிவா காமிக்க முடியாது. ஆனா பிகேல ஒருத்தங்கள அவ்வளவு நெகட்டிவா நான் காமிச்சிருப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதியும் வித்யாவையும் உடைச்சி அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட நீங்க குருக்கும் மித்ராக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வித்யாக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் வச்சேன். ஆதியும் வித்யாவையும் மறுபடியும் என் கதையில பேரா வச்சேன்னா என்னால ஸ்டோரியை சூப்பரா கொண்டு போக முடியாது. இது நான் வந்து 100% அடிச்சு சொல்லுவேன். தயவு செஞ்சு என்கிட்ட வந்து ஆதி வித்யா காமிங்க காமிங்க காமிங்கன்னு சொல்லாதுங்க. நிஜமா கொண்டு வந்தாலும் என்னால என் பெஸ்ட கொடுக்க முடியாது. நம்ம ஹீரோக்கு நம்ம கதையில இருக்க ஹீரோயின்ஸ் தான் சூப்பரா இருக்கு. அதாவது ஹேர் ஸ்டைல் மாத்தி என்கிட்ட வந்து என்ன விலையில இருந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க, நம்ம குரு இருக்கார்லாம், குருக்கு வந்து நம்ம திவ்யாவை வந்து பேரா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யானா அந்த வித்யாவோட தங்கச்சி இருக்கால அந்த பொண்ணு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டே தான் இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு அந்த பேர் பிடிச்சா மட்டும் தான் வைப்பேன். மத்தவங்க வைக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் இது வரைக்கும் எந்த பேரை யூஸ் பண்ணது கிடையாது. உங்களுக்கே தெரியும், நம்ம கதையில குரு கேரக்டர் இப்பதான் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு வந்திருக்கோம். உடனே அவர் கருப்பா இருக்காரு அதனால தான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காருங்க. விஷயம் என்னன்னா, அந்த கதையில சாரா, இந்த கதையில ஏஞ்சல், அந்த பொண்ணுக்கு மூக்கு இருக்காது. சோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. குருக்கு மூக்கு இருக்காது, அதனால தான் அந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்றதுக்கு யோசிப்பேன். இப்ப வேற கேரக்டர் இல்லையே அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். நான் அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும் அதுக்கேத்த மாதிரி தான் அந்த கேரக்டருக்கு ரீச் கிடைச்சிருக்கு. நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என் மேல பாசம் லவ் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்க தான் வேணும் அவங்கள காட்டுங்கன்னு சொல்லாதுங்க. அவங்க இருந்தா நம்மளால அடுத்த கதை சூப்பரா மூவ் பண்ண முடியாது. அவங்க இல்லாம என்னோட பெஸ்ட்டை நான் இந்த கதையில கொடுக்குறேன். அந்த பேர் ஆதி வித்யா அவங்கள நம்பாதுங்க, அவங்களுக்கு உயிர் கொடுத்த என்ன நம்புங்க. நான் கண்டிப்பா பெஸ்ட்டை கொடுக்குறேன், அவங்க இல்லாமலே பெஸ்ட்டை கொடுக்குறேன், அதை விட சூப்பரா கொடுக்குறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். நீங்க நெகட்டிவா வந்தீங்கன்னா என்னால மூவ் பண்ண முடியாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள வரும்போது மொத்தமாவே உங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது எதுவுமே அங்க இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். என்ன விஷயம் நீங்க இங்க எதிர்பார்க்கல, ஏதாவது ஒரு விஷயத்த அங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, இங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பா அங்க அது எதுவும் இருக்க போறது இல்ல. இன்டைரக்டா நிறைய இடத்துல இவங்களுக்கு இவங்க தான் பேரன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் கதையில ஃபர்ஸ்ட் 100 எபிசோட்க்கு நம்மளோட அன்பு அப்புறம் நம்மளோட ஆதி இவங்க 2 பேரும் தான். நீங்க உள்ள வரும்போது சாமோட லைஃப பார்த்து உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். பட் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எபிசோட்ஸ்குள்ளேயே நான் உங்களுக்கு பெஸ்ட் கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். என்னடா இது இவங்கள போட்டுட்டாங்களே எனக்கு பிடிச்சவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க, எனக்கு அது தெரியும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது என்னடா இதை போட்டிருக்காங்களே, நம்ம இனிமே இது பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டீங்க சாம்க்கு இசை பேரா போடலைன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஃபேஸ் கட் நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்காதுங்க, டைட்டில் சாங்லயே ஒரு விஷயத்த நான் வச்சிருப்பேன். சோ சாம் கதைக்கு நீங்க கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும்.
ஏன்னா ஒரே டைம்ல எல்லாரோட கதையை மூவ் பண்ணும்போது ஒரு 100 எபிசோடுக்கு மேல நம்மளால இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு வர முடியாது. அதனால தான் வந்து பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 100 எபிசோடு இவங்க 2 பேரும், அடுத்த 100க்கு மேல வந்து இவங்க 2 பேரும் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். கண்டிப்பா குரு வருவாரு. குருக்கு வந்து பேர் அப்படின்னு எல்லாம் நான் ரொம்ப யோசிக்கலாம். அது அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவர் வந்து ஒரு ஃபன் பண்ற கேரக்டரா தான் வராரு. அடுத்த கதைக்கு யாருக்கு யார் ஜோடி அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல. சாம்க்கு யாரு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆதிக்கு யாரு அப்படின்னு நான் வந்து லைட்டா காமிச்சிருக்கேன். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களான்னு தெரியல. சொல்ல போனா இந்த கதை வந்து ஒரு கிட்டத்தட்ட பிகே ஆரம்பிச்சு கொஞ்ச நாளையில இருந்து நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அவங்க கிட்ட கூட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அனுவை பத்தி சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு கான்செப்ட் வைக்கணும்னு ஆசை. பட் எனக்கு அதுல ஐடியா இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல ஐடியா இல்ல. ஆனா அனுக்கு அதுல ஐடியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அனுவை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அனுக்கு ஆர்ஜி ஆகணும்னு ரொம்ப ஆசை. அவங்க வீடியோல கூட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஆர்ஜி ஆகணும்னு ஆசை அப்படின்னு. அவங்கள பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி பாருங்க. கதை என்னன்னு உங்களுக்கு தெரியலனால நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு புதுசா இருக்க கூடாது. கொஞ்சம் ஆல்ரெடி நீங்க வந்து யோசிச்ச விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்து உள்ள வருவீங்க. எதிர்பார்க்கறது உள்ள இருக்காது. எல்லாமே வந்து புதுசா வித்தியாசமா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு தோணும். நான் அந்த இடத்துல உடஞ்சிருவேன். நான் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிகேலேயே ஆதிக்கு யார் ஜோடியா வர போறாங்கன்னு லைட்டா காமிச்சு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பேன். சாம்க்கு யார் வர போறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டா காமிச்சு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பேன். அப்புறம் வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் வர போறான்னு உங்களுக்கு காமிச்சு ஒரு சின்ன பிஜிஎம் போட்டிருப்பேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற பேர் யாருமே கிடையாது. முக்கியமா ஆதி வித்யா கிடையாது. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இதை எப்படி அக்செப்ட் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆனா எனக்காக மன்னிச்சு கமெண்ட்ல அதை பத்தி கொட்ட மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்புறம் ஒரு குட் நியூஸ். மதுவோட கான்செப்ட் நான் தொடங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு. சின்ன வயசுல கல்யாணம் நடந்தது கொஞ்சம் மாசத்திலேயே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. கை குழந்தையா ஒரு பையன். அவங்கள பார்த்து அவங்க என்கிட்ட பேசினதுக்கு பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வைக்கிறதுக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கதைக்கு வேணா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? நம்ம மித்ரனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. கல்யாணத்துக்கு முன்னமே மதுவை புடிச்சு மதுக்காக அவர் வெயிட் பண்ணுவாரு. குழந்தையா இருக்க மதுவை அவர் அக்செப்ட் பண்றது இது எல்லாமே கதைக்கு செட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தானே. நிஜமாவே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல ஒருத்தங்க அவங்களுக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சிருச்சு. இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் வந்து அவங்க பையனோடய அக்செப்ட் பண்ணிருக்காரு. மித்ரன் கல்யாணம் ஆகாதவர் மதுவை ஏத்துக்கிட்டாருன்னு அது கதைக்காக நம்ம வைக்கலாம். நிஜ லைஃப்லயுமே அவர் கல்யாணம் ஆகாதவர் அவங்களே அவங்க குழந்தைய ஏத்துக்கிட்டாரு. ரொம்ப வருஷமா இவங்களுக்கே தெரியாம இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எனக்கே இது அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் இல்ல அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் நான் இங்க வந்து அவங்க பேசினதுல இருந்து எடுத்தனே தவிர ஸ்கிரிப்ட் எல்லாமே என்னோட தான். நான் ஸ்கிரிப்ட்ல வச்ச மாதிரி அவங்க நிஜ லைஃப்லயும் சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம கதைக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அவங்க லைஃப் அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பி அதை கேட்டதுக்கு பிறகு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்பி தான் இதை ஷேர் பண்றேன். அப்புறம் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். பட் வந்து வேண்டாம், இதை சொல்றதுனால என்ன யாரும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. இது நெகட்டிவா கூட போகலாம். அதனால தான் நான் இதை பத்தி பேசாம அப்படியே இருந்தேன். ஆனா இன்னைக்கு பேசியே ஆக்கணும்னு நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். டியர் பேரண்ட்ஸ், உங்க குழந்தை 6th 7th 8th 9th 10th 11th 12th படிக்கிறாங்களா? மொபைல் யூஸ் பண்றாங்களா? நைட் டைம்ல யூஸ் பண்றாங்களா? ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்களா? இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா? வாட்ஸ்அப்ல இருக்காங்களா? ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்களா? இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுடைய கடமை. லாக்டவுனுக்கு பிறகு எல்லா குழந்தைங்களுக்கும் படிக்கணும்னா போன் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்கூல்ல வாட்ஸ்அப்ல தான் ஸ்டடி போர்ஷன்ஸ் அனுப்புறாங்க. வாட்ஸ்அப்ல தான் டைம் டேபிள் அனுப்புறாங்க. வாட்ஸ்அப்ல தான் அதே ஹோம்ஒர்க்கே அனுப்புறாங்க. எனக்கு அதை அனுப்பியிருக்காங்க இது அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனை வாங்குறாங்க. எல்லாம் ஓகே. அதுக்கு மேல அவங்க என்னென்ன பண்றாங்க நோட் பண்றீங்களா? முக்கியமா 6th 7th 8th 9th 10th உங்க குழந்தைக்கு இன்ஸ்டாகிராம் தேவையா? சில சோஷியல் மீடியாலாம் தேவையான்னு யோசிங்க. நீ அதை யார்டையும் சொல்றதுக்கு நீங்க கேட்கலாம். சீரியஸா சொல்றேன், படிச்சு முடிக்கிறது வரைக்கும் என் கையில மொபைல் இல்ல. நான் என்னோட மொபைலை என் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில தான் வாங்கினேன். நான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிறது வரைக்கும் என் கையில போன் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் வச்சிருப்பாங்க. எப்படி வரவா குரூப்ல நாங்க எல்லாம் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அட பொங்கடி. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்துச்சு. நான் வேலைக்கு போய் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில தான் என்னோட ஃபோன் வாங்கினேன். இது வரைக்கும் நான் வந்து எத்தனை ஃபோன் மாத்தினாலும் என் வீட்டில் எனக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுத்ததே கிடையாது. நான் என்னோட சேலரியில தான் ஃபோன் வாங்குவேன். இது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஒரு காலத்துல இருந்த மாதிரி இந்த காலம் இல்லை. இதை எப்படி உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும்போது மேம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா தூக்கம் வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க பொண்ணோட நோட்ல பென்சில் வச்சு தூக்கம் வருதுடி அப்படின்னு எழுதுவேன். பதிலுக்கு அவ ஏதாவது எழுதுவா. சின்ன சின்ன கிளாஸ்ல இந்த மாதிரி நடக்கலாம். இது நடந்துட்டு இருந்தது. நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு நான் காலேஜ் படிக்கும்போது
நானும் அக்காவும் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தோம். டியூஷன்னா என்னன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து மேத்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க வருவாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் இன்ஜினியரிங்லாம். ஸோ மேத்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால மேத்ஸுக்காக நிறைய பேர் வருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த டைமில். டியூஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும் சில பிள்ளைங்க வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டே இருக்கோம். அக்கா இன்னைக்கு இவன் ஒரு பேப்பரில் ஐன்னு எழுதி கொடுத்தான். சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த பேப்பர் அவன்கிட்ட கொடுத்து இவன்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பக்கம் வந்துச்சு. இவன் அதுக்கு வந்து ரிப்ளை எழுதி கொடுக்குறா. திருப்பியும் அந்த பேப்பர் அப்படியே பாஸ் ஆகி அந்த பையன் கிட்ட போகுது. திருப்பியும் இதுக்கு ரிப்ளை எழுதி அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். இப்படி பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க அக்கா. லாஸ்ட் வந்து மேம் கிட்ட மாட்டிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. இது நான் காலேஜ் படிக்கும்போது குழந்தைங்களோட மைண்ட் செட். சரியா, நான் ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவளோட நோட்டில் எழுதுவேன் தூக்கம் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் படித்த பிள்ளைங்க அந்த பையன்கிட்ட இங்கே பாஸ் பண்ணுவாங்க, இந்த பொண்ணுகிட்ட அங்கே பாஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? அங்கே இருந்த பையனும் இங்கே இருந்த பொண்ணும் என்ன பேசிக்கிட்டாங்களோ அதை ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு பையனும் ஒரு பொண்ணை என்ன பேசுவாங்களோ அதை 2 பொண்ணுங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி 12th 11th அந்த மாதிரி கிடையாது. 8th 9th யோசிச்சு பாருங்க. ஒரு பையனை ஒரு பொண்ணு பேசக்கூடிய கான்செப்ட் 2 பொண்ணுங்க பேசும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த பேப்பர் மாட்டி அதை ரீட் பண்ணும்போது அவ்வளோ வல்கரா இருக்கும். எனக்கு ஓப்பனா பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இதுக்கு காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? சோஷியல் மீடியா. யாரே என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்க பார்த்து பார்த்து ஓகே ஃபியூச்சர்ல ஒரு பையன் கிட்ட இருந்து உண்மையான ஒரு அன்பு கிடைக்காது, ஒரு பொண்ணு கிட்ட இருந்து தான் உண்மையான அன்பு காதல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ஹாப்பியா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்க அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நான் சில வீடியோட கமெண்ட்ஸ் பார்க்குறேன். எல்லாமே வந்து கண்டிப்பா சின்ன பொண்ணுங்க பண்ற கமெண்ட்ஸா தான் இருக்கும். அக்கா சூப்பர்க்கா, ஒரு கப்பிள்ஸ் பிளாகுக்கு நம்ம எப்படி கமெண்ட் பண்றோமோ அதே மாதிரி ஒரு பொண்ணு பண்ற வீடியோக்கு கமெண்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. கொஞ்சம் சில விஷயங்கள்ல இருந்து நம்ம குழந்தைங்களை தப்பிக்க வைக்கணும்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா போய் அவங்கள சந்தேகப்படுங்க நான் சொல்லல. ஆனா பேரண்ட்ஸா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. என்ன சந்தேகப்படுறியான்னு அவங்க கேட்கலாம். அதே மாதிரி ஸ்கூல்ல ஏதாவது நடந்து உங்க குழந்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அம்மா இன்னைக்கு அந்த பையன் என்கிட்ட இப்படி சொன்னாமா, இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பையனை இப்படி பேசிக்கிட்டாங்கம்மா, இன்னைக்கு என் கிளாஸ்ல இப்படி நடந்துச்சுமா, இந்த பையன்கிட்ட நான் பேசினேம்மா, இப்படி எல்லாம் சொல்லும் போது திட்டாதுங்க. தயவு செய்து திட்டாதுங்க. காது கொடுத்து கேளுங்க. அப்பனாதான் நாளைக்கும் ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த பையன்கிட்ட எதுக்கிட்டே நீ பேசுற அப்படின்னு நீங்க கத்துனீங்கன்னா நாளைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணுவா. ஃப்ரெண்ட்லியா இருங்க. அதே டைம்ல சோஷியல் மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோம். அசால்ட்டாக சில கப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பார்ட்னருக்கு அனுப்புகிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வச்சுக்கோங்க. ஃபோன் சடனாக சம் ப்ராப்ளம் ஆகுது, ஆன் பண்ண முடியலை, கடையில் கொடுத்தாதான் உங்களுக்கு சரி பண்ண முடியும். பழைய ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தாங்க. நீங்கள் கடையில் கொடுக்குற சிச்சுவேஷன் வருது. அந்த ஃபோனில் அந்த டைமில் இருக்கிறது மட்டும் அந்த கடைக்காரனுக்கு தெரிய போகிறது கிடையாது. இது வரைக்கும் உங்கள் ஃபோனில் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்து டெலீட் பண்ணீங்களோ அது எல்லாமே வரப்போகுது. எப்போவுமே நம்ம ஃபோன் சேஃபாக இருக்காதுலாம். 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம், ஒரே வாரத்தில் கீழே விழுந்துருது, கடையில் கொடுத்து தான் ஆகணும். இல்லை 2 மாசத்துல கீழே விழுந்து உடையுது, நம்ம கடையில் கொடுத்து தான் ஆகணும். ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, ஃபோட்டோஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. கடைக்காரன் கிட்ட நம்ம கொடுத்துட்டு எனக்கு போன ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வந்துருவோம். அந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்க டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் எடுக்கலாம். நம்மளோட பிரைவசி அங்க ஷேர் ஆகுது, அதாவது இன்னொருத்தருக்கு ஷேர் ஆகுது. ஸோ ஃபோன்ல எதை யூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபோனுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. லபலபான் பேசுற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இது உண்மை. நான் பார்த்த சம்பவம். ஒருத்தங்களோட ஃபோன் வந்து உடஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு, சாரி ஏதோ சம் ப்ராப்ளமில் வந்து சரி பண்ண கொடுத்த இடத்துல அவங்க என்னமோ பண்ணி மொத்த ஃபைல்ஸுமே போயிடுச்சு. ஸோ வந்து அவர் சண்டை போட்டு எனக்கு எப்படியாவது பேக்கப் போட்டு என்னோட மொத்த ஃபோட்டோஸும் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு பழைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அவரோட இன்னொரு செகண்ட் ஒரு லைஃப் மாட்டுது. டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வராதுன்னு நினைக்கிறாரு, டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வருது, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. அது வேறு மாதிரி போகும். ஸோ வந்து ஃபோனில் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எனக்கு இது அட்வைஸாக நீங்கள் நினச்சிக்காதுங்க, நம்மளோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன்.
ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, போனுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது பெரிய ஒரு நெட்வொர்க், கடல் மாதிரி. சரியா? எங்க போய் எங்க நம்ம சிக்கிறோம் தெரியாது. சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெளியே வரவே முடியாது. நம்ம பிகேல குருநாத்னு ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு ஒரே பையன், 21 வயசு. தப்பான பழக்கம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்துறது கிடையாது. அவன் பண்ண ஒரு தப்பு, படிக்கிறதுக்காக ஆன்லைன்ல இருந்து லோன் எடுத்திருந்தான். வசதி இல்லாத பையன்லாம் கிடையாது. ஆனா அவனுக்கு அம்மா நானே ஏதாவது பண்ணி நானே படிக்கணும்னு ஆசையா இருக்குமான்னு சொல்லிட்டு லோன் எடுத்திருந்தான். இது கடல் மாதிரி, எங்க போய் சிக்கிறோம்னு தெரியாது. சிக்கிற இடத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது. வெளியே வர முடியலைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சுது, லைஃபே முடிஞ்சுது. எடுத்த லோனை கட்டினதுக்கு பிறகு வட்டி 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 வட்டின்னு சொல்லிட்டு அவனை பாடா படுத்திட்டானுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானுங்கன்னா, போனை ஹேக் பண்ணிடுவாங்க. போன்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிற பையனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது அம்மா அப்பா மட்டுமே உலகம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு பையன். இவன் ஃபோட்டோவே மார்ஃபிங் பண்ணி இப்போ 60,000 ரூபாய் எங்கேருந்தாது எனக்கு அனுப்பலைன்னா இந்த ஃபோட்டோவை உன் அம்மாவுக்கு அனுப்புன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன். இப்படி 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 நிறைய காசு அனுப்பிட்டே இருந்திருக்கான். அவனால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. கடைசியாக சூசைட் பண்ணி இறந்துட்டான். வீட்டுக்கு ஒரே பையன், ஒரு செகண்ட் தாங்க முடிஞ்சுது. 60,000 ரூபாய்க்காக அவன் உயிரை விட்டுட்டான். அதுக்கு பிறகு அவங்க அம்மா ஃபேஸ் பண்ணது, 2 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் என் கூட ரொம்ப க்ளோஸு, என்னை ரொம்ப பிடிக்கும், மக்களையும் தான் கூப்பிடுவான். நான் நீ வா போன்னு தான் கூப்பிடுவேன். அம்மா இப்போவும் அனு அம்மான்னு தான் என் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என் ஃபோனில் அவங்க நேம் அனு அம்மான்னு தான் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன்னா, அனு எப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட எமோஷ்னலாக பேசினா. சில நேரம் தான் நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போக மாட்டேன், ஏன்னா அவளை வெளியே கொண்டு வரணும்ல. அப்போ 60,000 ரூபாய்க்காக அவன் உயிரை விட்டான். இப்போ எத்தனையோ 60,000 ரூபாய் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. என்னால் இதுலேருந்து வெளியே வரவே முடியல. கண்டிப்பாக வெளியே வர முடியல. அவன் போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. அட்டாப்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தானே அடக்கம் பண்ணுவாங்க. நியூஸில் வருது, ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். வீட்டில் உள்ளவங்க அக்செப்ட் பண்ணாததுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு அந்த பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, அப்படி ஒரு சண்டையே நம்ம வீட்டில் நடக்கலையே, என் பிள்ளை இறந்துட்டான், சரி என்ன ரீசனுக்காக இறந்தானாவது தெரியணும்ல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போக போகுது? யாரோட மனநிலையும் உணர போகிறது கிடையாது. 1 வீக்குக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வீட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்திக்காரங்க கால் பண்ணுறாங்க, காசு எப்போ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகுதான் இவன் எந்த சைட்லேருந்து லோன் வாங்கியிருக்கான் அப்படி இப்படின்னுலாம் பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. பட் நிஜமாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் இவன் சூசைட் பண்ணதுக்கு காரணமாக இருந்தவங்கள பிடிக்கவே முடியலை. மறுபடியும் நியூஸில் வருது, குருவோட அப்பா சொல்லியிருந்தாரு, என் பையனும் மாதிரி இன்னும் யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு முன்னே அந்த டீமை கண்டிப்பாக பிடிச்சாக்கணும். மற்ற பசங்களை மற்றவங்களே இவங்க கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்ல. இது பெரிய ஒரு வலை, நெட்வொர்க்கு. நம்ம உள்ள போகிறது ஈஸி, சிக்கிட்டோம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், ஃபோனில் நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியுங்கிறதுக்காக எங்கேயாவது போய் சிக்கிட்டு மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. ஒரு பையனாலேயே இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியலைன்னா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டான். அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமும் இருக்காது. யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்பி கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிங்க. தேவையில்லாத ஏதாவது விஷயம் நம்ம பண்ண வேண்டான்னு இது என்னோட கருத்து. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்ம எப்படி லாக் ஆகுறோம் நமக்கே தெரியாமல் இருக்கோம். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டேன். அதில் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நான் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ கொடுத்து ஹாய்னு அனுப்புனாங்க. என்னோட மைண்ட் படி அவங்க சப்ஸ்கிரைபர். ஸோ நானும் ஹாய்னு அனுப்பி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லியாச்சு. என் மைண்டு என்னன்னா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதில் இல்லை. யாராவது வந்தாலும் அது யூடியூப்பில் உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்க. அந்த இதில் நான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிப்ளை கொடுக்குறேன். என் மைண்டு ஃபுல்லாகவே இவங்க சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் வர எந்த சம்பவமும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. சடனாக என்கிட்ட எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என் மைண்டு ஃபுல்லாகவே என்ன தோணுச்சுன்னா, இவங்க நியூ சப்ஸ்கிரைபர் போல, நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு தெரில போல. அப்போ சொல்கிறேன், நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
நார்மலாகவே என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் ரிப்ளை கொடுப்பேன். அதுக்கு பிறகு ரொம்ப வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே காப்பிரைட் இல்லாமல் சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருப்பேனே தவிர அந்த சேட் கான்வர்சேஷனுக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். சடனாக எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் ஸ்கூல்னு சொன்னேன். எந்த ஸ்கூல் பேரே நான் சொல்லிட்டேன். ஓகே குட் நைட், நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பர்சன் கேட்குறாங்க, வீடியோ பண்ணுறியா, என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சுங்க. அப்புறம் நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன். ஏதோ ஒரு பேரை சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் நான் வந்து ப்ரொஃபைலே ஒழுங்காக செக் பண்ணுறேன். சரி ஒரு தடவை கேட்டுருவோன்னு சொல்லிட்டு என்ன எப்படி தெரியும்னு கேட்குறேன். இப்போ தான் வந்து சஜஷன்லாம் வந்துச்சு, அதான் ஃபாலோ கொடுத்து பேச ஆரம்பிக்கிறேன். இனிமேல் நாம் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு செகண்டில் நான் பிளாக் பண்ணிட்டேன். இவ்வளோ வளர்ந்துருக்க நம்மளாலேயே சில விஷயத்தை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. எனக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்தேன்னா, இவ்வளோ நாளாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தானே இதில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு நெகட்டிவ் வந்தது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு பிளா 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 ஒரு கான்வர்சேஷன்லாம் நமக்கு வந்து வந்ததே கிடையாது. அந்த மைண்ட் செட்லேயே அந்த பர்சன் கூட நான் பேசியிருக்கேன். கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ளேயே வந்து என்ன வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டோன்னே எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இது நம்ம நினைக்கிற ஆள் கிடையாது, இவங்க வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். யோசிச்சு பாருங்களேன், நமக்கே தெரியாம சில இடத்துல நம்ம சிக்குவோம். அதுதான் இது சின்ன விஷயம் தான், இது ஒரு விஷயமே கிடையாது. பட் வந்து ஃபோனுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. நான் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம நினைக்காத போது எங்க போய் மாற்றோம் நமக்கு தெரியாது. நினைச்சு மாட்டுறது கிடையாது, நமக்கே தெரியாம நம்ம மாட்டிக்கிறது. குழிக்குள்ள மாட்டினதுக்கு பிறகு முழிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே நம்ம கண்ணு முழிச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், இந்த 6th இருந்து 10th படிக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் என்ன பண்ணுறாங்க நோட் பண்ணுங்க. தப்பே இல்லை. எங்கள் பிள்ளைங்களை வந்து நீ சந்தேகப்பட சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, அவங்களோட பாதுகாப்புக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல இருந்திருக்கேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் படிக்கும்போது நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு அளவுக்கு மேல போன் யூஸ் பண்றதுக்கு கொடுக்காதுங்க, அலோவ் பண்ணாதுங்க. அது நல்லது இல்ல. 2 வருஷம் ஆனதுக்கு பிறகும் நாங்க யாருமே குருவை மறக்கல. இந்த கதையில குருக்கு நான் நெகட்டிவ்ஸ் எதுவுமே கொண்டு வராததுக்கு இதுதான் காரணம். அவன் வந்து கிரீனிங்ல சைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். சிக்கிறாதுங்க. நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். தேவையில்லாம எந்த லிங்க்குள்ளேயும் போகாதுங்க. போன்ல கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா அவளுக்கு பாதுகாப்பு அவ மட்டும்தான். 4 பேர் சேர்ந்து வெட்ட வராங்கன்னா 8 பேர் வருவாங்கன்னு நினைக்காதுங்க, வரவே மாட்டாங்க. அங்கங்கே நின்றுட்டு வீடியோ எடுப்பாங்க. நினைச்சவன் நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு, நல்லா போயிட்டு இருக்க ஒரு ஃபேமிலிக்குள்ள 3rd persons வருவாங்க. கண்ணே மணியே பொன்மானே மானே தேனேன்னு வருவானுங்க. நம்பவே நம்பாதுங்க, தயவு செஞ்சு நம்பாதுங்க. இப்போ சோஷியல் மீடியால ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்து, ஒரு பொண்ணு, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஜாக்கா கூட அந்த கான்செப்ட பேர் சொல்லாம அவங்களாம் பேசியிருந்தாங்க. இவனுங்க பக்கா ஃப்ராடுங்க. நான் எல்லாரையும் சொல்லலாம், ஆம்பளைங்க நிறைய பேர் பக்கா ஃப்ராடுங்க. ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி நடிப்பானுங்க, இன்னொரு பொண்ணு கிட்ட பேசும்போது அல்லது இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபு கிட்ட பேசும்போது வேற மாதிரி உள்ள நுழைய பாப்பானுங்க. லபலபான்னு பேசுவானுங்க. என் பொண்டாட்டி எனக்கு வந்து சமைச்சு தர மாட்டேங்கிறா, அது பண்ண மாட்டேங்கிறா, இது பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு லபலபான்னு பேசி அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசி உங்கள் லைஃபுக்குள்ளே நுழைய பார்ப்பாங்க. நம்பாதுங்க, இடம் கொடுக்காதுங்க. இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப் காலி. நம்ம வீடியோவில் எப்போவுமே சொல்லியிருப்பேன், 3rd persons உள்ள விடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3rd personங்கிறது அம்மா அப்பா மாமியார் மாமனார் மட்டும் கிடையாது. கல்யாணம் பண்ணி ஒரு லைஃபை மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா கமிட் ஆக்கி ஒரு லைஃபை மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. நடுவில் ஒரு மாதிரி சென்டிமெண்டா பேசி அவங்க படுற துக்கம் இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி யாராவது உள்ள வந்தாங்கன்னா அலோவ் பண்ணாதுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்க சந்தோஷம் போயிடும். எப்பவுமே நம்ம என்னவிலே ஆரம்பிச்சதுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், 3rd persons உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லாதுங்க. லைஃப் சூப்பரா இருக்கும். ஐயோ, நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிச்சிருக்கோம். ஒரு தடவை கூட சொல்லிக்கிறோம், பாட்டியின் காதலிக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண உறவுகள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லை என்றால் பாரதியின் காதலி இல்லை. புது கதைக்கும் இதே ஆதரவு கொடுங்க. நாளைக்கு டைட்டில் ரிவீல் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அடுத்த நாள் வீடியோ போடுறேன். அப்படி இல்லை நாளைக்கு அடுத்த நாள் டைட்டில் ரிவீல் பண்றேன்னா அதுக்கு அடுத்த நாள் வீடியோ அப்லோட் பண்றேன்.
அப்புறம் பாரதியின் காதலில மதுமித்ரன் கான்செப்டை தாண்டி அது எனக்கு பர்சனலாக பிடிச்ச கான்செப்ட்டுங்கிறதுனால அதில் ஒரு விஷயத்த சொல்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மித்ரனுக்கு மது பிடிச்ச மாதிரி காமிச்சிருந்தேன். மற்ற எல்லாருக்குமே வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வரோம். இதே அங்கே எதிர்பார்த்துட்டு வராதுங்க, அங்கே வேறு மாதிரி தான் இருக்க போகுது. என்ன விலையில நீங்கள் என்ன பார்த்தீங்களோ மேக்ஸிமம் இங்கே புது கதையில் என்ன விலை மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட மைண்ட் செட்டு ஃபுல்லாக என்ன விலை மாதிரி ஒரு கதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருக்கு. இங்கே மாமியார் கொடுமை மருமகள் கொடுமை எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். மாமியார் கொடுமையே இல்லாத ஒரு எல்லாருக்குமே இப்படி ஒரு மாமியார் கிடைச்சா நல்லா இருக்கும்லான்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். இதே நினச்சிட்டு அங்கே வராதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். உள்ளே வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சுக்கோங்க. பட் வந்து எனக்கு உங்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும். அந்த ஒரு வாரத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டாக என்னால் கொண்டு போக முடியும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த டைமை மட்டும் எனக்கு கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிட்டேன் 20K ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதாவது புதுக்கதை ஆரம்பிக்கும் போது எப்படியாவது 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. அந்த சந்தோஷத்தோடையே ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் வீடியோ பார்த்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய வந்து எனர்ஜி பூஸ்ட் மாதிரி ஒரு மோட்டிவேஷன். ஸோ வந்து அதை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அவ்வளோதாங்க, வேறு ஏதாவது விட்டனான்னு தெரில. ஓகே, புது கதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு 1 வீக் டைம் மட்டும் கொடுங்க. அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கதையை கொண்டு வரேன். தேங்க்யூ.